சோத்திரம் சோத்திரம். எல்லா கரங்களையும் வைத்து சத்தமா சோத்திரம் சொல்லுங்க. நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணின் மணி போலே காத்திடுமே. நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணின் மணி போலே காத்திடுமே. அந்தியம் வரை வழுவாதே அவன், தாங்கி நடத்திடும் அந்தியம்பரே. அம்மன் அந்தியம்பரே வழுவாதே அவன், தாங்கி நடத்திடும் பொன் கரத்தால். அழலீரும் ஜீவிதமருவில் நீ தளருகையோ இனி சகஜே. அழலீரும் ஜீவிதமருவில் நீ தளருகையோ இனி சகஜே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இருக்க தேவனாகிய கர்த்தர் எனக்கும் செய்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசியுங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அதில் அழகாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. ஹல்லேலூயா. அடுத்து என்னவாம்? அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரை சேவித்து, அடுத்தனே அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இந்த 5 காரியங்களைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், காற்றையும் கடலையும் அடக்கினவர். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட பெரிய மகிமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். கடலின் மேல் நடந்தவர், அவர் பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்த அந்த தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அதே காரியத்தை தான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகிய நமக்கு சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்கு ஒன்றாவது என்ன தெரியுமா? ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் அதில் சொல்லுகிறேன். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு பயப்படுகிறோம், உலகத்து மனிதர்களை கண்டு பயப்படுகிறோம். சரிதானே? சரிதானே? வீட்டில் பிசாசுக்கு பயப்படுகிறோம். ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆனால் பயப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு பயந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. எதற்கும் கேள்வி கேட்கிறார்கள், எதற்கும் எதிர்த்து பேசுகிறார்கள். கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்து வாழ்ந்தா உனக்கு நான் என்ன செய்வேன்? எல்லா நன்மைகளையும் செய்வேன். 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். மைக்கில் வாசிங்க சீக்கிரம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நீ மிகவும் பிரியமாய் இருந்தால் நீதான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உலகத்து மனிதன் அல்ல, உலகத்திலே எல்லாம் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லவில்லை. அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நீதான் பாக்கியவான். அவருக்கு பயப்படணும். வேதம் கேட்கிறது, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை குறித்த பயம் இல்லாமல் போய்விடுகிறது. மோட்சம் உண்டு என்று நம்புகிறவர்கள் இல்லை, நரகம் உண்டு என்று பயப்படுகிறவர்கள் இல்லை, பாவத்தை குறித்து பயப்படுகிறவர்கள் இல்லை. இஷ்டம் போலே எல்லாம் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று. அந்த பயம் வாசித்த பொழுதும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. பயம் இல்லை, கர்த்தரை குறித்த பயம் இல்லை. சொல்லுவார்கள், அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர். அப்படித்தானே, இரக்கமுள்ளவர், அவர் நமக்கு அன்புள்ளவர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியுமாயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும் என்று பயப்பட வேண்டும். பாவத்தை கண்டு பயப்பட வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பயப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அதனால் அது என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பயப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்து, ஹல்லேலூயா, அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். உலகத்து மனிதனை கண்டு பயப்படுகிற பயம் அல்ல, மற்ற எவற்றையும் கண்டு பயப்படுகிற பயம் அல்ல, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வந்த பயம் நமக்கு வேண்டும். அவருக்கு பயப்பட்டால் தான் நம்ம பாக்கியவான்களாக மாற முடியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் தான் பாக்கியவான், வேதம் சொல்லுகிறது. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்குள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை தான் அவருக்கு பயப்படுகிற பயம். இரவும் பகலும் அவரை தியானித்து வாழுகிறது தான் அவருக்கு பயப்படுகிற பயம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம அவருக்கு பயந்து வாழ வேண்டும். கிறிஸ்து உடையவன் தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறவராக இருக்க வேண்டும். அதனால நீ என்ன செய்யணும்? பாவத்தை கண்டு பயப்பட வேண்டும். யாத்ராகமம் 1:21 வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 1:21 வாசித்து பாருங்கள். சீக்கிரம், அதுதான் வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்தால், அந்த எகிப்தில் சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மருத்துவச்சிகள் பிறக்கிற எகிப்தியருக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டார்கள். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு, அவர்கள் தேவனுக்கு என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். பயந்ததினால என்ன செய்தார்கள்? அவர்களுடைய குடும்பத்தை தேவன் தழைக்க செய்தார். ஒரு அலையில சொல்லுங்களேன், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்தை நான் தழைக்க செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு பயந்து நடக்கணும், அப்பதான் உங்கள் குடும்பங்களை அவர் தழைக்க செய்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில், உபாகமம் 13 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, இந்த காரியங்களை கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த மனிதனும் சொல்ல மாட்டான், எனக்கு பயந்து வாழு, நான் உனக்கு நன்மை தருவேன்னு சொல்ல மாட்டான். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ எனக்கு பயந்து என் பிள்ளையா வாழு. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். என் பிள்ளையா வாழ், எனக்கு பயந்து. ஆமென். என் பாவத்துக்கு எனக்கு பயந்துன்னு சொன்னா அவர் பெரிய இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவர், அந்த பயம் இல்லை. பரிசுத்தமாய் வாழணும், அதுக்கு சொல்றாரு. பாவத்தை கண்டு பயப்படணும்.
நேர்மையாய் வாழணும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரை நம்மை நடத்துவார் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்வோம்? பயந்து வாழுவோம். ஹல்லேலூயா. அந்த பயம் நமக்கு வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் மீண்டும் வருவார், நம்மளை சேர்த்துக் கொள்வார். ஆமென். அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் பரலோகம் போக முடியும். இல்லை என்றால் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்ற அந்த பயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பயத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பயத்தோடு கூட வாழ்ந்தா வேதம் சொல்லுகிறது என்ன செய்வாராம்? உங்கள் குடும்பங்களை தழைக்க செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? தழைக்க செய்வார். அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளையாக ஆமென் பரிசுத்தமாக நம்ம வாழும் பொழுது நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். சாட்சி சொன்னதை கேட்டீங்களே, அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் தான், ஆனால் அவருடைய தாயாருடைய ஜெபத்தினாலே அவர்கள் குடும்பத்தை தழைக்க செய்தார். நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் குடும்பம் தழைக்க செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெபிங்க. எந்த பிசாசுக்கும் பயப்படாதீங்க, போராட்டங்களுக்கு பயப்படாதீங்க. சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் சிலுவையிலே ஆமென் வெற்றி கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பிசாசுக்கு ஒன்றும் செய்ய அதிகாரம் இல்லை. பயங்காட்டுவான், அவ்வளவுதான். பயத்தை நமக்கு காட்டி பார்ப்பான். நீ அவனுக்கு பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவனை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறார். அவருக்கு பயப்பட்டு வாழ வேண்டும். அவருக்கு பயந்தால் கர்த்தர் சொல்றாரு உன் குடும்பத்தை தழைக்க செய்வாரு. இரண்டாவது, அவருக்கு பயந்து வாழ்ந்தா என்ன தெரியுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வருவதும் இங்கே ஆராதிப்பதும் எதற்கு? இந்த உலக பிரகாரமாக நமக்கு நன்மை உண்டு. இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நமக்கு நன்மை கிடைக்கும். அவரை சேவிக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு விலகாமல் செல்லுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பயந்து நம்ம வாழ வேண்டும். நமக்கு என்ன பயம் இருக்கிறதா? ஆண்டவரை குறித்த பயம் இருக்கிறதா? ஆமென். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இருந்தா அவருக்கு பயந்து வாழ்ந்தா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு பயந்து ஜெபித்து ஆராதித்து அவருக்கென்று வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்க செய்வார். இன்றைக்கு இருக்கிற கண்ணீரை மாற்றி போடுவார். இன்றைக்கு இருக்கிற சோதனைகளை மாற்றி போடுவார். இன்றைக்கு இருக்கிற வேதனைகளை மாற்றி போடுவார். அநேக நாட்களாக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அவர் ஒரு பதிலை தருவார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு விடை கிடைக்கணும்னா அவருக்கு பயந்து அவரை சேவிக்கணும். வேதம் சொல்லுகிறது நடுக்கத்துடனே பயத்துடனே அவரை சேவியுங்கள். ஏன் பயப்படணும்னு சொன்னா பாவத்துக்கு தான் பயப்படணும். ஹல்லேலூயா. நீ பாவ செய்யக்கூடிய பரிசுத்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அதில் உள்ள காரியங்களிலும் நீ பயந்து ஆண்டவருக்காக வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நான் நிறைய இது சொல்லுவதற்கு நேரம் இல்லாததால் நான் முடித்து விடுகிறேன். ஒரே ஒரு குறிப்பை முடித்து விடுகிறேன். இன்னும் 4 குறிப்புகள் உண்டு, அது அப்புறம் பார்க்கலாம். ஒன்று, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடந்தா நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வாரு? செழிக்க செய்வாரு. ஏற்றம் வரலாம், இறக்கம் வரலாம். வாழ்க்கையில தோல்விகள் வரலாம், வெற்றிகள் வரலாம். சில வேளைகளிலே நமக்கு பணம் இருக்கும், சில வேளையில் இருக்காமல் போய்விடும். சில வேளையிலே கடன் வரும், வராமல் போய்விடும். சில நேரங்களிலே பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், கிடைக்காமல் போய்விடும். சில நேரங்களிலே ஜெபிக்கிற காரியம் நடக்கும், சில வேளையிலே நடக்காமல் கொஞ்சம் தாமதித்து காரியங்கள் நடக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தால் உன் குடும்பத்தை செழிக்க செய்வார். இரண்டாவது, உன்னுடைய குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும். எல்லாரும் எழுப்பியிருப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுப்பியிருப்போம். ஹல்லேலூயா.
எல்லாரும் வேக வேகமாக எழும்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்தியம் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி நம்ம பாடின அதே பாடலைத்தான் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். உன்னை விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணின் மணி போல காத்திடும். அந்த பாடலை எல்லாரும் ஒரு 1-2 அடிகளை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணின் மணி போலே காத்திடுமே. நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணில் மணி போலே காத்திடுமே. அந்தியம் மாறி வழுவாதேயவன், தாங்கி நடத்திடும் பொன்கரத்தால். அந்தியம் மாறி வழுவாதேயவன், தாங்கி நடத்திடும் பொன்கரத்தால். அழலீரும் ஜீவித மருவில் நீ தளருகையோ இனி சகஜே. அழலீரும் ஜீவித மருவில் நீ தளருகையோ இனி சகஜே. மருவோ பிரயாணத்தில் சாடிடுவான், ஒரு நல்ல நாயகன் நினக்கில்லையோ. மருவோ பிரயாணத்தில் சாடிடுவான், ஒரு நல்ல நாயகன் நினக்கில்லையோ. கருதும் நினக்கவன் அதெல்லாம் தளராத யாத்திரை தொடர்ந்திடுக. கருதும் நினக்கவன் அவன் அவர் உனக்காக எல்லாவற்றையும் கருதுவான். கவலைப்படாதே, தளர்ந்து போகாதே. இந்த தீச்சுளை மத்தியிலே நீ இருக்கலாம், சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உன்னுடைய போராட்டங்கள் எல்லா பிசாசின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குறோம். எல்லா பிசாசின் போராட்டங்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட எல்லா கரங்களை தட்டி நீங்க ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஜெபிங்க. என்ன போராட்டங்கள் எல்லா சக்திகளையும் எதிர் சக்திகளையும் போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி നേടിലോ ചായല്ലയി ലോകത്താങ്ങുകളിൽ ചുടുതോരച്ചും വേണ്ടി വന്നിടലും. ചായല്ലയി ലോകത്താങ്ങുകളിൽ അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സകജേ. അഴലേറും ജീവിതമരുവിൽ நீ தளருகையோ இனி சகஜே. அழலேவஞ்சி கரங்களை தட்டி அபிஷேகம் நுகத்தை முறைக்கும். அபிஷேகம் வீட்டில் உள்ள பிசாசின் தத்து கட்டுகளை அவிழ்க்கும். அபிஷேகம் உனக்கு நன்மை கொண்டு வரும். அபிஷேகம் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வல்லமை இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். வாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே உனக்கு நன்மை உண்டாவதற்காக நன்மைகள் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 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 ஆமென். glory. ஹல்லேலூயா. 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 எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். குடும்பங்களை செழிக்க செய்யும். ஆண்டவரே இங்க வருகிற ஜெபிக்கிற குடும்பங்களை ஆண்டவரே நீர் செழிக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வராத பிள்ளைகளை அடுத்த வாரத்தில் அழைத்துக் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே எங்களோடு கூட ஆராதித்த அநேக பிள்ளைகள் வரவில்லை. ஆண்டவர்கள் எல்லாம் வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசு நல்லவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். செய்வது எல்லாம் வாய்க்கப்பட வேண்டும். ஆண்டவரே கரங்களை பலப்படுத்த வேண்டும். பிடிதராஜ் அவர்களை ஆசீர்வதியும். அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒரு துணையாக இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஹல்லேலூயா. இங்க வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.